மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கேட்டோம் அப்படின்னா அவர் ஒருதரப்பட்ட படம் எடுக்கிறவர், அவர் வந்து ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட படம் எடுக்கிறவர் அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்து அவர் மேலே இருக்கு. அது வந்து மறுபேச்சே இல்லை, அது உண்மைதான். இருந்தாலும் அவருடைய ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். அந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து அவர் வெளியே கொண்டு வராரு. அது வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கும்படியான மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் எல்லா படமும் கொடுத்துருக்காரு. அவருடைய அடுத்த படமான ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. பைசன் அப்படிங்கிற படம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமோட பையன் துருவ் விக்ரம் வந்து நடிக்கிறாரு. இது ரொம்ப நாளாக வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நம்ம நாளாக எடுத்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. தீபாவளிக்கு 2 படம் வந்து இப்போவே வந்து அனௌன்ஸ் பண்ண வந்திருக்கு. ஒன்று டியூ வந்து பிரதீப் ரங்கராஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருவ் விக்ரமோடைய பைசன். இந்த பைசன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு கபடி சம்பந்தப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கபடி வந்து ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு கபடி, அந்த கபடிக்கு நடுவுல இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்படும் மோதல், அந்த மோதலுடைய விளைவு, அந்த மோதலினால் ஏற்படும் காதல், அந்த மோதலில் இருந்தும் இவன் ஜெயிச்சானா இல்லையா, இந்த பைசன் இந்த துருவ் விக்ரம் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காருல்ல, அவரு என்ன பண்ணாரு, அவருடைய களத்தை வந்து அவர் வந்து சக்சஸ் பண்ணாரா, இல்லை அதுக்கு நடுவில் என்னென்ன சிக்கல்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத மாரி செல்வராஜோடைய திரைக்கதையில் வந்து இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் இருக்கு. அதை வந்து கரெக்டாக இருக்குமா, மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப கிளாஸாக எடுக்கிறவர் எப்படி எடுத்திருக்க போறாரு, அதில் துருவ் எப்படி நடிச்சிருக்க போறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. பார்ப்போம். இந்த படத்தோடைய சிங்கிள்லாம் வரட்டும், பாடல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து காத்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம்.